ஹாய் ஹலோ ஜெயதேவ் யூடியூப் சேனல். நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு வியாபாரி இருந்தாராம்மா. அவர் குதிரையில் தான் போய் வியாபாரம் செஞ்சிட்ருந்தார். ஒரு நாள் வேலையில் முடிச்சுட்டு ரொம்ப களைப்பாக இருந்துச்சான். அவர் என்ன பண்ணலான்னு, சரி கொஞ்ச நேரம் நம்ம ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் போயிட்டுருக்கிற வழியில் ஒரு மரம் இருந்துச்சான். அந்த மரத்துக்கு அடியிலேயே அந்த குதிரையும் கட்டிட்டு அவர் ஓய்வு எடுக்கலன்னு சொல்லி ஓய்வு எடுத்தாராம். அதே நேரம் பார்த்து ஒரு வீரர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவரோட குதிரையை அதே மரத்தடியில் கட்டலாம் அப்படின்னு சொல்லி கட்டினார். அதுக்கு அந்த வியாபாரி சொன்னாராம், இந்த வீரர்கிட்ட சொன்னார், உங்கள் குதிரை கொஞ்சம் தள்ளி கட்டுங்க, ஏன்னா என்னோடய குதிரை ரொம்ப முரட்டுத்தனமானது அப்படின்னு சொல்லி அந்த வியாபாரி அந்த வீரர்கிட்ட சொன்னாராம். அதுக்கு அந்த வீரர் என்ன சொன்னாராம்மா, அதெல்லாம் முடியாது, நான் இங்கே தான் கட்டுவேன் என் குதிரையை அப்படின்னு சொல்லி அவர் கட்டிட்டார். குதிரையை கட்டிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாராம்மா. வியாபாரி சாப்பிட்டு ஓய்வெடுக்கலன்னு சொல்லி கண் அசந்து படுத்து தூங்கிட்டாராம். வீரர் சாப்பிட்ருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரியோட குதிரை வீரரோட குதிரையை உதச்சிருச்சாம்மா. அது உதைக்கும் போது என்னாச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குதிரையோட கால் உடஞ்சி போச்சு. உடனே வீரர் என்ன பண்ணார், வணிகரை எழுப்பி, உன் குதிரை என்னோடய குதிரை எட்டி உதச்சிருச்சு, அதனால் என்னோடய குதிரையோட கால் என்னாச்சு, உடஞ்சி போச்சு, எனக்கு நீ நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வியாபாரிகிட்ட கேட்டார். ஆனால் வியாபாரி என்ன பண்ணாங்களாம்மா, அதை ஏற்றுக்கவே இல்லையா. நான் உங்ககிட்ட கட்டும்போதே நான் சொன்னேன்ல, என்னோடய குதிரை ரொம்ப முரட்டு குதிரை, நீங்கள் கொஞ்சம் தள்ளி கட்டுங்க அப்படின்னு சொல்லி, நீங்கள் தானே கேட்காம இங்கேயே கட்டிட்டீங்க, நான் என்ன பண்ண முடியும், நான் இதுக்கு நஷ்ட ஈடு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த வியாபாரி சொன்னாராம். உடனே வீரர் என்ன பண்ணாராம்மா, வணிகரே வாங்க நம்ம நீதிபதிகிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி வியாபாரியை கூட்டிகிட்டு போயிட்டாராம். ரெண்டு பேருமே நீதிபதிகிட்ட போயிட்டாங்களாம். வீரர் நடந்தது எல்லாத்தையும் சொன்னாராம். நீதிபதி வீரர் சொன்னது எல்லாத்தையும் கேட்டுட்டு வியாபாரிகிட்ட என்ன நடந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். ஆனால் வியாபாரி எந்த பதிலுமே சொல்லாமல் அமைதியாக இருந்தாராம். உடனே நீதிபதி நினச்சாரா, ஒருவேளை இவர் ஊமையாக இருப்பாரோ, இல்லை காது கேட்காதோ, நம்ம இத்தனை டைம் கேட்டு அவர் எந்த பதிலுமே சொல்லாமல் இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி நீதிபதி சொன்னாராம். அந்த வீரர் என்ன சொன்னாராம், ஐயா இவர் நல்லா பேசுவார், இவர் தான் என்னோடய குதிரை ரொம்ப முரட்டு குதிரை, நீங்கள் அந்த குதிரையை தள்ளி கட்டுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். நான் தான் என்னோடய குதிரை வீர குதிரை அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதே மரத்துக்கடியில் கட்டி வச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இந்த வீரர் சொன்னதை கேட்ட நீதிபதி சொன்னாராம், வீரரே வியாபாரி எதுவும் நீ பேச தேவையில்லை, நீங்களே உங்கள் வாயால் நீங்கள் செஞ்ச தப்பு ஒத்துக்கிட்டீங்க, நீங்கள் வீம்பு பண்ணி தான் அதை அங்கே கட்டியிருக்கிறீங்க, அதுக்கு அவர் எப்படி உங்களுக்கு நஷ்டம் ஈடு தர முடியும், அவர் தான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டே சொன்னார்ல நீங்கள் இங்கே கட்டாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் நீங்கள் வீம்பு எடுத்துகிட்டு கட்டியிருக்கீங்க, அதுக்கு எதுக்கு அவர் நஷ்டம் ஈடு தரணும் அப்படின்னு சொல்லி தரமாட்டார் அப்படின்னு சொல்லி நீதிபதி சொன்னார். நீதிபதியோட தீர்ப்பை கேட்டுட்டு அந்த வீரரோட முகம் ரொம்ப கஷ்டமாக போச்சான், ரொம்ப சோகமாக ஒரு மாதிரி ஆயிட்டாராம். உடனே அதுக்கு வியாபாரி சொன்னாராம், ஐயா நீதிபதி அவர்களே, நான் மௌனமாக இருந்ததுக்கு என்னை மன்னிச்சிருங்க, நீங்களே உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, நல்லா தீர்ப்பளிச்சிட்டிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். பேசுகிற வார்த்தையை விட பேசாத மௌனத்திற்கு 1000 அர்த்தம் இருக்கும். நம்மக்கிட்ட ஒருத்தவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு நிறைய பதில்கள் இருக்கும், நிறைய கேள்விகள் இருக்கும், நிறைய இருக்கும். நம்ம ஒருத்தங்கிட்ட சொல்கிறதுக்கு நிறைய இருக்கும். ஆனால் அவங்க நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்கல அப்படிங்கும்போது நம்ம அந்த இடத்துல மௌனமாக இருக்கிறது தான் நல்லது. ஒருவருடைய கோபம் குறையறதுக்கு மௌனம் சிறந்தது. ஆனால் அதே சமயம் சில சமயங்களில் நம்ம பேசாமல் இருந்தாலும் ஒரு சிலருக்கு கோபம் வரும். அதனால் எந்த இடத்துல நம்ம மௌனமாக இருக்கணுமோ அந்த இடத்துல நம்ம மௌனமாக இருக்கணும், எந்த இடத்துல நம்ம பேசணுமோ அந்த இடத்துல நம்ம பேசணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். This video is sponsored by Moto e-shopping app. Thank you.